ஒரு விஷயம் ஒண்ணு நோட் பண்ணீங்களா? லாஸ்ட் சீசன்ல ஆர்கே ஹாஸ்பிட்டலோட அந்த அனிவர்சரி செலிப்ரேஷன் அப்ப தான் பார்த்தீங்கன்னா, அர்ஜுனோட அப்பா அதாவது ஆர்கே சார் வந்து இறந்து போயிருப்பாரு. அதே மாரி இந்த வருஷத்தோட திரும்பவும் அனிவர்சரி செலிப்ரேஷன் சொல்லிட்டு அப்ப குணாவோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. அண்ட் 2 பேருக்குமே என்ன சிமிலாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே அவங்க சாகப் போறாங்க. அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நோய் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அண்ட் 2 பேருமே எனக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு கோயின்சிடென்ஸா இல்ல சிமிலாரிட்டியா இல்ல இத வேணும்னே வச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. சாகுற நாள் தெரிஞ்சா நம்ம டெத்த கூட போல்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாரியான ஒரு மெசேஜோட தான் வந்து இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தாங்க இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தேவன், ரதி இவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து திவி வந்து நோட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க என்ன மாரி ஒரு ஏஜ்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியுது. பட் என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு வந்த எபிசோட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, மேல வந்து அவங்க அப்பாவும், அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கீழ இவங்க உட்கார்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டுட்டு அவங்களுக்கு எல்லாமே புரியுது. எந்த அளவுக்கு அது அவங்கள இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, குழந்தைங்க கஸ்டடி அப்படிங்கிற ஒரு மேட்டர் வரும் இல்லையா? ஸோ அத பத்தி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றப்போ, ரதி வந்து இல்ல நான் நல்லா குழந்தைய பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றப்போ, நம்ம தேவ் வந்து கண்டிப்பா உன்னால குழந்தைய நல்லா பார்த்துக்கவே முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ரீனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது வந்து செம டீப்பான ஒரு டயலாக் அண்ட் கரெக்ட்டா அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரீனாவோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்துருக்காங்க. அப்பா, அம்மா இல்லாம வளர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களால தான் இப்போ ஒரு டிவோர்ஸ் நடக்குது அப்படிங்கிறப்போ, அப்பா, அம்மான்றவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டு இப்ப தனித்தனியா இருக்க போறாங்க அப்படின்னா, அது எப்படி இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறத ரீனாவால வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றத காட்டுனது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் என்னதான் திவிக்கு வந்து ரீனா மேல அப்படி ஒரு கோவம் இருந்தாலும், அந்த பாண்டிங் அழகா காட்டியிருக்காங்க. அவளுக்கு வந்து ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்பவுமே வந்து ரீனா கிட்ட போய் சொல்றது. சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ரீனாக்கு கோவம் வருது. அண்ட் ஒரு சிஸ்டரா எப்படி வந்து திவி கூட அவங்க நிக்கிறாங்க. அதுக்கு என்னலாம் பண்ணாங்க. அதுக்கும் அடுத்த லெவல் போயிட்டு ரதிய கூப்பிட்டு வச்சுட்டு, "என்ன நீங்க உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது எனக்கு புரியுது. பட் அதுக்காக இப்படிதான் குழந்தைங்கள பார்க்காம விடுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆகி கத்துனது வரைக்கும். அண்ட் ரீனா பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே கூட பொறந்தவங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து மானசா அண்ட் பிரீத்தம் இவங்கள பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது இல்லையா? முன்னலாம் பிரீத்தம பார்த்தா தான் கொஞ்சம் ஒரு மாரி நெகட்டிவா இருக்கு அப்படின்னு, இப்ப அத விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியா மானசாவ பார்த்தா இருக்கு. ஏன்னா மானசாவோட டெக்னிக் வேற மாரி டெக்னிக்கா இருக்கு. பிரீத்தமாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அப்பப்போ பப்ளிக்காவே அவரோட ஃபேஸ வந்து காட்டிருவாரு. ஆனா நம்ம மானசா அப்படி பண்ண மாட்றாங்க. ஸோ மானசா பார்த்தீங்கன்னா, அவங்க வேலைய ஸ்மூத்தா ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அனிதா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அனிதாவும் அதுக்கேத்த மாரி ட்ரிகர் ஆகுற மாரி காட்டியிருப்பாங்க. அது ரொம்பவே நியாயமான விஷயங்க. அதாவது அனிதா வந்து என்ன எதுக்கு சீனியர் டாக்டரா வச்சிருக்கீங்க? ஒண்ணுத்துக்குமே லாய்க்கு இல்லாம ஏன் வச்சிருக்கீங்க? அப்படின்னு அவங்க கேட்கறது எனக்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா, இந்த சீசன்ல அனிதா வந்து என்னால பெருசா பார்க்கவே முடியல. அனிதாக்கு வந்து ரோலே இல்லாத மாரி இருக்கு. ஸோ அவங்க கேட்டது வந்து கரெக்ட்டான ஒரு பாயிண்ட் தான். ஆனா நம்ம பிரீத்தமும், மானசாவும் சேர்ந்து ஏதோ பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு நான் வந்து என்ன பண்றேன் பாரு, ரதிய எப்படி வெளிய அனுப்ப போறேன்னு பாருன்னுலாம் சொல்லிட்டு ஒரு பிளான போட்டாங்க. அந்த பிளான் படி பார்த்தா, ரதி அண்ட் ரீனா வந்து இன்னும் ரொம்ப குளோஸா தான் ஆவப்போறாங்க போல. என்னடா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஸோ ரதி அண்ட் ரீனா இவங்க 2 பேரும் திரும்ப ஒண்ணா ஒர்க் பண்ற மாரி பிரீத்தம் வந்து பிளான் பண்ணிட்டாரு. என்னதான் ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு பெரிய சம்பவமா மாறி அவங்களுக்குள்ள சண்டை வந்து ஏதோ ஒண்ணு நடந்தாலும், எனக்கு தெரிஞ்சு இது முடிய போறது வந்து ரொம்ப ஸ்மூத்தா ரதி அண்ட் ரீனாக்கு ஃபேவரபிளா தான் முடிய போகுது அப்படிங்கிறது இப்பவே என்னால சென்ஸ் பண்ண முடியுது. அண்ட் இன்னொன்னு ஒண்ணு ரொம்ப அழகா ஒரு பிளேஸ்மெண்ட் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ஒரு சர்ஜரி ஒருத்தங்களுக்கு வந்து பிரெயின் டியூமர வந்து ரிமூவ் பண்றாங்க. அப்ப வந்து பேஷண்ட் கிட்ட ஒருத்தங்க பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு சினாரியோ. ஸோ நம்ம ரதி டாக்டர் தான் வந்து பேச்சு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ரொம்ப அழகா ரதியோட ஃப்ளாஷ்பேக் அந்த என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாரி அவங்க சின்ன வயசுல நடந்தது, பிளஸ் அவங்க லவ் பண்ணது எல்லா விஷயத்தையும் ஒரு மாரி சிம்பாலிக்கா வந்து ஒரு ஸ்டோரியா வந்து அவங்க அந்த பேஷண்ட் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தேஜுலாம் வந்து வெளிய வந்துட்டு, "இது எனக்கு என்னமோ அந்த பேஷண்ட்டுக்கு சொன்ன கதை மாரி இல்ல, உனக்கு சொன்ன கதை மாரி தான் இருக்கு." அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வென்ஸ வந்து கரெக்ட்டா அங்கங்க இந்த மாரி பிளேஸ்மென்ட் பண்ணிட்டே வரது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதுல எனக்கு ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் ஒண்ணு நடந்ததுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேவ் வந்து பார்ல இருக்கிறாரு. நம்ம ரதியோட எக்ஸ் டாக்டர் விஜய் இருக்காரு தெரியுமா? அவரும் கரெக்ட்டா அந்த பாருக்கு தான் வராரு. அண்ட் இவங்க 2 பேரும் கரெக்ட்டா மீட் பண்ணி இவங்களுக்குள்ள பயங்கரமான கான்வர்சேஷன் ஆயி அவங்க ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸாவே ஆயிட்டாங்க. இவ்ளோ கோஇன்சிடென்ஸ் எப்படிடா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா ஹார்ட் பீட் அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல இதுவரைக்கும் சீசன் 1ல இருந்து இந்த டைம் வரைக்கும் இந்த மாரி ஒரு சடனா ஒரு கோஇன்சிடென்ஸ் நடந்து அந்த ஸ்டோரிய மூவ் பண்ணது கிடையாது. ஸோ அது மட்டும் ஒரு சின்ன டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அண்ட் இதுல பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேஜு வெர்சஸ் மானசா. ஸோ அந்த சீன் வந்து அல்டிமேட்டா இருந்தது. ஒரு செகண்ட் நம்ம மானசா நவீன பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து நான் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டேன். ஏன்னா நவீன் குடுத்த ரியாக்ஷன வச்சு. ஆனா அவர் அவ்வளத்தையும் போயிட்டு அப்படியே அழகா தேஜுட்ட சொல்லி, தேஜு வந்து மானசாவ கேட்கிற கேள்வி, அந்த சீனே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது தேஜு ஸ்டைல்ல ஒரு மாரி நக்கலா கேட்கறது. ஒரு இன்டர்ன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்களாமே,
நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா, அத அப்படிதான் பண்ணுவேன். அப்படி இப்படின்னு அவங்க பேசினது. அண்ட் நீங்க நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா, அந்த இடத்துல அவங்க போட்ட பிஜிஎம் வந்து கிட்டத்தட்ட நம்ம விஐபி படத்துல வர அந்த பிஜிஎம் அளவுக்கு ஒரு மாரி சிமிலரான ஒரு பிஜிஎம்மா இருந்தது. அண்ட் அந்த ஃபீலுமே நல்லா இருந்தது. ஸோ நான் போன வாரமே நான் சொன்னேன், தேஜுங்கிறவங்க ஒரு பயங்கரமான வெப்பனு. ஸோ தேஜு வெர்சஸ் மானசா அப்படிங்கிறது கண்டிப்பா செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது. ஸோ ரீனாவோட அப்பாவ ரொம்ப க்ளோஸா கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் 4 எபிசோட்ஸ்ல கண்டிப்பா ஒரு எபிசோட்லயாவது அவரு எங்கேயாவது ரதி டாக்டரையோ, யாரையோ மீட் பண்ற மாரியான ஒரு சீக்வென்ஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.